நீங்கள் கனடாவில் ஊபர் ஈட்ஸ் செய்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்த்து முடியக்குள்ள நீங்கள் எவ்வளவு டைமையும் மணியையும் வேஸ்ட் பண்ணிடுறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாக வழங்கும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஊபர் ஈட்ஸில் நீங்கள் ஆன்லைன் போவீங்க, சரியான $5 ஆர்டர் ஒன்று வரும். அதை 15 நிமிஷமாகவும் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, திரும்ப அடுத்த ஆர்டர் வரதுக்கு 45 நிமிஷம் காத்துட்ருப்பீங்க. ஸோ டோட்டலாக ஒரு 1 hour நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு $5 தான் நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. அது ஒரு 15 நிமிஷத்தில் ஏர்ன் பண்ணுவீங்க. இல்லை இப்போ ஒன்டேரியோ பார்த்தீங்கன்னா மினிமம் வேஜ் கேரண்டி பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் மினிமம் வேஜான $14.2 நாங்கள் ஏர்ன் பண்ணுவோம்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் அதுதான் இல்லை. மினிமம் வேஜ் ஒன்டேரியோ கவர்மெண்ட் யாருக்கு கேரண்டி பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஆக்டிவாக இருக்கிற டைமுக்கு மட்டும்தான் அவங்க கேரண்டி பண்ணுறாங்க. இட் மீன்ஸ் உங்களுக்கு டெலிவரி ஆர்டர் ஒன்று வந்து அந்த ஆர்டரை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அந்த ப்ராடக்ட்டை பிக் பண்ணி கொண்டு போய் கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணி கம்ப்ளீட் கொடுங்க தானே, அந்த டைம் மட்டும்தான் மினிமம் வேஜ் கேரண்டிஸ், அதாவது ஆக்டிவாக இருக்கிற டைமில். அதை தாண்டி நீங்கள் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த வெயிட்டிங் டைமுக்கெல்லாம் உங்களுக்கு கேரண்டி இல்லை. ஸோ உங்களுக்கு 15 நிமிஷத்தில் ஒரு $5 ஆர்டர் 15 நிமிஷம் ஆகுது உங்களுக்கு முடிக்கிறதுக்குன்னு சொன்னால் அந்த மினிமம் வேஜ் கேரண்டி உங்களுக்கு அந்த 15 நிமிஷத்துக்கு மட்டும்தான். மிச்சம் 45 நிமிஷம் நீங்கள் இன்னொரு ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு எந்த விதமான பணமும் இல்லை. அதனால தான் சொன்னேன், ஊபர் ஈட்ஸ் செய்கிறாக்கள் நீங்கள் நிறைய உங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு நிறைய மணி ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டுருங்க. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஊபருங்கிற பிளாட்ஃபார்ம் நிறைய பேரை காப்பாற்றிருக்கின்னு தான் சொல்லணும் கனடாவில். அதாவது இந்த மாதிரி டாப் டியர் கண்ட்ரிஸுக்கு புதுசாக நியூ கமராக நீங்கள் வந்தாலும் சரி, அப்படி இல்லாட்டி நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஜப் ஒன்று செஞ்சிட்றீங்க இங்கே, ஸோ உங்களுக்கு எடிஷனலாக எக்ஸ்ட்ரா சைடர்ஸ் இல்லை சனி ஞாயிறு ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி நீங்கள் நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு முதலோ ஆஃப்டர் அப்படி செய்கிறதுக்கு சிலாக்கள் ஊபர் ரைட் ஷேர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் சிலாக்கள் ஊபர் ஈட் செய்வாங்க. ஊபர் ரைட் ஷேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சர்டன் க்ரைட்டீரியாஸ் இருக்கணும். ஓகே, உங்களுக்கு நல்ல பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க, நல்ல டிரைவிங் ரெக்கார்ட் இருக்கணும், அடுத்தது உங்கள்கிட்ட புது மாடல் கார் இருக்கணும். ஆனால் ஊபர் ஈட் செய்கிறதுக்கு இந்த விதமான ரிக்வயர்மெண்ட்ஸும் இல்லை. உங்களோட கார் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் நடந்து விட போய் ஊபர் ஈட்ஸை டெலிவர் பண்ணி மணி மேக் பண்ணலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் ஊபர் ஈட்ஸ் செய்கிறாங்க. ஓகே, அவங்கள்ட்ட நான் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க கிட்டத்தட்ட சில நேரம் ஒரு $150 $160 per day ஏர்ன் பண்ணுவாங்களாம். எப்போன்னு சொன்னால் லைக் 10 to 12 hour ஒர்க் பண்ணினா பெர் டே 10 to 12 hour ஒர்க் பண்ணி 150 தொடுறதே பெரிய விஷயம். இதுக்கு மேலே தான் அவங்க காருக்கு கொடுக்குற கேஸ், அடுத்தது அவங்களோட கார் மெயின்டெனன்ஸ், அதெல்லாம் அதுக்கு மேலே தான் போகும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் அவங்களால போகக்கூடியதாக இருக்கும் 150. சில நேரம் 100 டச் பண்ணுறது கூட சரியான கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. என்ன பிரச்சனைன்னா அவங்க 10 hour 12 hour வேலை செஞ்சுருந்தாலும் அந்த 10 hour 12 hourல அவங்க உண்மையாக ஆக்டிவாக இருந்திருப்பாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3-4 hour ஆக்டிவாக இருந்திருப்பாங்க. மிச்சம் எல்லாமே சும்மா ஒரு ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பிரச்சனை ஏன் ஊபர் ஈட்ஸில் இருக்குன்னு சொன்னால், ஊபரில் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த விதமான வெயிட்டிங் லிஸ்ட்டுமே இல்லை. யார் வேணுனாலும் ஊபரில் ஜாயின் பண்ணலாம். இப்படி இருக்கிறதால எல்லாருமே ஊபர் ஈட்ஸை டவுன்லோட் பண்ணி எல்லாருமே ஆல்மோஸ்ட் கனடாவில் 199 விதமான ஊபர் ஈட்ஸில் இல்லாட்டி ஊபரில் ஜாயின் பண்ணி செஞ்சுருப்பாங்க. இப்படி எல்லாருமே ஜாயின் பண்ணுறதால என்ன நடக்குதுன்னு சொன்னால், டிமாண்டை விட சப்ளை கூடுது. எல்லாமே டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். ஓகே, இப்போ சப்ளை கொஞ்சம் இருக்கக்குள்ள டிமாண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டிமாண்ட் குறையதான் இருக்கு, ஆனால் சப்ளை கூட இருக்கும். நிறைய டிரைவர்ஸ் இருக்காங்க, ஆனால் ஆர்டர்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது. இதனால தான் இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் DoorDash அப்படி இல்லை. DoorDashல பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாராலையும் ஜாயின் பண்ணலாம். இப்போ நீங்கள் DoorDash டவுன்லோட் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணீங்கன்னு சொன்னால் சொல்லும் உங்களோட ஏரியாவில் இது இல்லை, என்ன வேக்கன்ட் இல்லை, நீங்கள் வெயிட் லிஸ்ட்டில் இருங்க, உங்களோட ஏரியாவில் வேக்கன்ட் வந்தால் சொல்கிறோம்னு சொல்லும். நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பீங்க. அந்த ஏரியாவில் புதுசாக வேக்கன்சி, அதாவது டிரைவர்ஸ் குறையக்குள்ளே தான் உங்களுக்கு அப்படி வேக்கன்ட் வரும். அப்படி வாரத்துக்கு 6 மாதம் 1 வருஷம் சில 2 வருஷம் கூட ஆகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஊபர் ஈட்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த ஊபர் ஈட்ஸை விட்டுட்டு DoorDashக்கு மாறுறது எவ்வளவோ பெனிஃபிட் இருக்குது. ஒன்று நான் சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு பிறகு ஸ்டில் உங்களுக்கு ஊபர் ஈட்ஸ் தான் செய்ய போகிறீங்க, ஊபர் ஈட்ஸ் தான் பிசினஸ்னா நீங்கள் தாராளமாக செஞ்சு கொள்ளலாம். ஆனால் அதுக்கு முதல் DoorDashல இருக்கிற பெனிஃபிட் எல்லாம் நான் சொல்கிறேன் கேளுங்க. ஊபர் ஈட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்போ வேணுனாலும் ஆன்லைன் போய் வெயிட் பண்ணலாம், எப்போ வேணால் ஆன்லைன் போகலாம், வார ஆர்டர் எடுக்கலாம். ஓகே, நீங்கள் ஆன்லைனில் இருக்கக்குள்ள எத்தனை பேர் ஆன்லைனில் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி முன்னுக்கு வர யார் பிக் பண்ணுறோ அவருக்கு தான் ஆர்டர். ஆனால் DoorDashல அப்படி இல்லை. ஸ்கெட்யூல் ஷிஃப்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுத்தோடனே எல்லாம் ஆன்லைன் போயிடலாம். நீங்கள் முதலாவது போய் அவங்க ப்ளாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. எப்படி அமேசான் ஃப்ளெக்ஸில் ப்ளாக்ஸ் இருக்கும், அதே மாதிரி DoorDashலேயும் ப்ளாக்ஸ் இருக்கும். இப்போ நாளைக்கு இத்தனை மணியில் இத்தனை மணிக்கு ஒரு ப்ளாக் இருக்குது, அந்த டைம் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் அதை நீங்கள் பிக்கப் பண்ணி ஸ்கெட்யூல் பண்ணணும்.
ஸ்கெடியூல் பண்ணி போட்டு அது எந்த ஏரியான்னு இருக்கும், இந்த ஏரியாவில் இந்த மணிக்கு இதுலேருந்து இத்தனைக்கு நீங்கள் செய்யலாம்னா அதை ஸ்கெடியூல் பண்ணி போட்டு நீங்கள் அந்த டைமுக்கு அந்த ஏரியாவுக்கு நீங்கள் போய் ஆன்லைன் போனீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு இது வரும், ஆர்டர்ஸ் வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஏரியாவுக்கு போகாமல் வெளியில் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆர்டர் வரைய மாட்டேங்கி அந்த ஏரியாவுக்கு நீங்கள் போகாட்டியும் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வராது. அதை தாண்டி வேறு டைமில் நீங்கள் ஆன்லைன் போனாலும் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வராது. ஸோ ஸ்கெடியூல் ஷிஃப்ட் இருக்கிறதால அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு பிளாக் கொண்டு போடுவாங்க, இதுக்கு இவ்வளவு டிமாண்ட் நார்மலாக வருது, இந்த டிமாண்டுக்கு ஒரு 10 இது டெலிவரி பார்ட்னர்ஸ் வேணும்னு சொன்னால் அந்த 10 பேர் அந்த ஸ்கெடியூல் எடுக்கிறோடனே வெயிட் பண்ணிவிட்டு 10 பேர் உள்ளுக்கு வந்த உடனே அந்த இதை கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு வேற ஒரு ஏரியாவில் ஸ்கெடியூல் கொடுப்பாங்க. இப்படி நீங்கள் விரும்பின ஸ்கெடியூலை எடுத்து அந்த ஸ்கெடியூல் டைமில் போய் செய்கிறதால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெயிட்டிங் டைம் ஒன்று இருக்காது. நீங்கள் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு சும்மா இருக்கணும், எந்த அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு 3 ஹவர் பிளாக் கொண்டு அடிங்கன்னு சொன்னால் அந்த 3 ஹவருக்கு போனீங்கன்னு சொன்னால் மோஸ்ட்லி உங்களுக்கு ஆர்டர் மாறி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னு சொன்னால் அவங்க ஒரு லிமிட்டட் பீப்புளை தான் அந்த ஏரியாவில் டேஷுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த லிமிட்டட் பீப்புள் தான் இருக்கிறதால அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை வச்சிருக்கிறதால உங்களுக்கு கண்டினியூஸாக ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த 3 ஹவருக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அந்த 3 ஹவரில் கண்டினியூஸாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதால ஆல்ரெடி ஒன்டாரியோ கவர்மெண்ட் மினிமம் வேஜ் கேரண்டி பண்ணிக்கிறதால உங்களுக்கு மினிமம் வேஜை இதோட சேர்த்து அதோட எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம் டிப்ஸோட சேர்த்து. மினிமம் வேஜுக்கு டிப்ஸுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் டிப்ஸாக எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ அது மினிமம் வேஜுக்கு மேலே தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் அவருக்கு மேக்ஸிமம் 20-22 கூட ஆக்கள் ஏர்ன் பண்ணுறாங்க, டேஷ் பண்ணுறாக்கள் சம்டைம் 25 கூட போகலாம் பீக் டைம்களில், இல்லாட்டி போனஸ் உங்களுக்கு கிடைக்கக்குள்ள. அடுத்தது எல்லாரையுமே டோர் டேஸில் எடுக்கிறதில்ல வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருந்து குறிப்பிட்ட ஆக்களை தான் உள்ளுக்கு எடுக்கிறதால பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ளை எவ்வளோக்கு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க டிமாண்டை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. டிமாண்ட் கூடக்குள்ளே சப்ளையை கூட்டுவாங்க, டிமாண்ட் குறையக்குள்ளே சப்ளையை குறைப்பாங்க. இப்படி இருக்கிறதால இப்போ கூட டோர் டேஸில் நீங்கள் அட்லீஸ்ட் மினிமம் வேஜாவது கேரண்டியாக ஏர்ன் பண்ணக்கூடியதாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் டோர் டேஷ் செய்கிறாங்க, எல்லாருமே டோர் டேஷ் பெட்டராக இருக்குது. நாங்கள் பெட்டராக ஏர்ன் பண்ணுறோன்னு சொல்லி தான் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஊபர் ஈட்ஸ் மாதிரி யாருமே என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியில்லை. ஆனால் இதில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு சொன்னால் டோர் டேஷுக்கு உள்ள வெயிட்டிங் லிஸ்ட்டில் பாஸ் ஆகி உள்ளுக்கு போகிறது தான். அதுக்கு தான் ஒரு குட் நியூஸ் உண்டு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டோர் டேஷில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற ஆட்களை குயிக்காக ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம் ஒன்று செஞ்சுட்டு இருக்காரு. நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 6 மாதம் 1 வருஷம்னு சொல்லி வெயிட் பண்ண தேவையில்ல. ஸோ இவர்கிட்ட பேசினீங்கன்னு சொன்னால் இவர் குயிக்காகவே உங்களுக்கு டோர் டேஷ் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி தந்துடுறாரு வித்தின் வீக்ஸில். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஊபர் ஈட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, டோர் டேஷும் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிங்க, நீங்கள் ஆல்ரெடி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க, ஆனால் இன்னும் உங்களுக்கு செட் ஆகலைன்னு சொன்னால் என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள், நான் என் ஃப்ரெண்டோட உங்களை கனெக்ட் பண்ணி விட்றேன். அவர் உங்களுக்கு டோர் டேஷ் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி தருவார். இதை நீங்கள் சைடாஸ் இல்லாமல் பண்ணலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபுல் டைமாக கூட பண்ணலாம். சில ஆக்கள் ஃபுல் டைமாக செய்வாங்க, வேற ஒரு வேலை ஒன்று எடுக்கிற வரைக்கும். சில ஆக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க செஞ்சிருக்கிற வேலையோட சேர்த்து அடிஷனல் இன்கமாகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டோர் டேஷ் அக்கௌண்ட் ஃபாஸ்ட் ஆக்டிவேஷன் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு டைமுக்கு இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டோர் டேஷ் அக்கௌண்ட் எப்படி ஆக்டிவேட் பண்ணுங்கிற மேலதிக டீட்டெயில்ஸை தரேன். பை.